Hi friends, good evening. Welcome to Fluffy and Ginger family. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி ஜிஞ்சர் என்ன பேசிக்கிறாங்க, என்னென்ன ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணிக்குது. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃப்ளஃபி எந்திரடா வளையல எந்திரடா, வாடா போல வாடா, எந்திரடா தூங்கிட்டே இருக்காதடா, எந்திரடா மேல. ஜிஞ்சர் கம்மன் ஜிஞ்சர் இப்பதான் கனவுல வந்து ட்ரீட் எல்லாம் வந்துட்டு எழுப்பாத, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்குறோம். என்ன இந்த ஃப்ளஃபி எந்திரிக்கவே மாட்டீங்க, என்ன பண்ணலாம்? ஃப்ளஃபி எந்திரடா, ஃப்ளஃபி வளையலாண்டா, தான் செய்தியே வேணுமே, எப்படி இவனை எழுப்புறது? யோசிப்போம், என்ன பண்ணுறது யோசிக்கலாம். ஃப்ளஃபி எந்திரி, எந்திரடா வளையல எந்திரடா. சரி, பக்கத்தில் போய் எழுப்பி பார்ப்போம். அவன் டாய்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்போம், எந்திரிக்கான. அவனை பிடிச்ச டாய் வச்சு டிஸ்டர்ப் பண்ண எந்திரிக்கானான்னு பார்க்கலாம். டேய் எந்திரடா வளையலாண்டா, தூங்கிட்டே இருக்காதடா, சோம்பேறி மாதிரி இருக்காடா, என்னைய மாதிரி சுறுசுறுப்பாயிருடா, எந்திரடா. டேய் கடிச்சு வச்சிருண்டா, கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருண்டா, எந்திரடா எந்திரி ஃப்ளஃபி. அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, நம்ம டாய்ஸை தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். ஃப்ளஃபி, இப்போ நீ மட்டும் எந்திரிக்கலைன்னா நான் உன்னோட டாய் எடுத்துகிட்டு போயிடுவேன்டா. இப்போ வெந்திரிக்கிறியா இல்லையா, என்ன பண்ண போகிற நீயே? எந்திரிடா. முடியலடா, நம்மளுக்கு தூக்கம் வருதுடா. இவன் எந்திரிக்க மாட்டான். நம்ம கம்முன்னு ஒரு ஐடியா பண்ணுவோம், டாய்ஸை தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். அதுதான் ஒரு கரெக்டான இது. அவனோட டாய் எடுத்து கடிச்சிட்டு இருந்தோம்னா அவன் பிடிக்காது, அவனுக்கு எந்திரிச்சிருவான். ஆனால் இப்போ எந்திரிக்கவே மாட்டேங்கிறானே, எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. பாப்பா, இவனோ ஒருத்தர் நான் போடா, நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதே நீ. நான் சொன்ன மாதிரி டாயை தூக்கிட்டு ஓடுறேன்டா. என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். எங்கே அவனை காணோம்? நம்ம டாய்ஸ் தூக்கிட்டு ஓடினா வச்சு பின்னாடி வருவானை பார்த்தா அழக்கானமே. நம்ம ரிவர்ஸில் போவோம், புது டெக்னிக் அனுப்போம். ரிவர்ஸில் போய் நம்ம அவனை அட்டாக் பண்ணுவோம். வாடா வாடா வாடா. அவன் டாய் தூக்கிட்டு வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். நமக்கு தெரியாதில்ல, மறைஞ்சுக்கு வந்துக்கலாம். ஏன்டா தூங்கிட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? எதுக்குறா என் தாய் எடுத்துட்டு வந்த? வேற டாய் எடுக்க வேண்டியது, ஏன் என் தாய் எடுத்துட்டு வந்த? நீ இப்போ நீ தான் எந்திரிக்க மாட்டேங்கிறீ, அதனால தான் உன் தாய் எடுத்துகிட்டு வந்தேன். குருடா என் தாயை. இங்கே இன்னொன்று மேலே என் தாயை எடுத்து பாரு, நீ பேசிக்கிறேன். நான் தூங்கிட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்னோட தாயை தூக்கிட்டு வந்துட்டா. இனிமேல் என் தாய் எடுக்கிற வேலையை வச்சுக்காது, நீ புரியுதா? நீ எடுத்தே நான் பண்ண பாராக்கு, அவ்வளோதான். நீ முடிஞ்ச நான் வச்சுக்கோ. சொல்லிட்டே மறுபடியும் எதுக்கூட என்னோட தாய் போடுங்க, கூட என் தாயை. என் தாய் மேலே கையை வச்சா அவ்வளோதான், நான் முட்டுச்செடி கதை கந்தல் நான் வச்சுக்கோ. இப்போதைக்கு என் பின்னாடியே வந்துட்டு அது என்னோட தாயில். அப்பா இன்னும் டேரியோட சொல்லி தரணுனே, ஏன் என் தாய் எடுக்கிறேன்? சரி ஜிஞ்சர், பொழைச்சி போ, நான் மன்னிச்சு விட்டுட்டேன். வா, நம்ம 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண, நல்ல விளையாடலாம். வா, ஹாப்பியாக இருப்போம். இனிமேல் சண்டை கட்ட வேண்டாம், சரியா? ஆமாம் ஃப்ளஃபி, இனிமேல் நம்ம சண்டை கொட்ட வேண்டாம். நம்ம குட் கேர்ள் அண்ட் குட் பாயாக இருக்கலாம், ஓகேவா? நான் உன் டாய் நான் எடுக்க மாட்டேன். இனிமேல் என் டாய் நான் எடுத்து விளையாண்டுக்கிறேன். நீ உன் டாய் நீயே வச்சுக்கோ, சரியா? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒன்று மேலே என் தாய் எடுக்க, உன் தாய் நான் எடுக்க மாட்டேன், என் தாய் நீ எடுக்கல. என்னது தேர், புரிஞ்சுதான் உனக்கு? புரிஞ்சுதுடா. ரொம்ப ஓவர சீன் போடாத. ஓ, விட்டு கொடுத்துட்டா விட்டேன்னு ஓவர் சீன் போடுவே. ஏன் நான் சின்ன பையன் தானே, சின்ன பொண்ணு தானே, விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் நீ. இப்போ எதுக்கு மறுபடியும் சண்டை கட்டுவேன்? நான் தான் சரி விட்டுருன்னு சமாதானம் மைலன்ஸ் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் சண்டை கட்ட வர? யாரு? நானே சண்டை கேட்டேன்? நானே சண்டை கட்டினேன்? நீ தான் சண்டை கட்டணும். நீ தான் ஆரம்பிச்ச சண்டையை முதல்ல. எப்போ பாரு எங்களை சண்டை கட்டிகிட்டே இருக்கிறேன், விட்டு கொடுத்தே போக மாட்டேங்கிற ஃப்ளஃபி நீ. அம்மா தாயை, சரி விடுறா, நான் தான் சண்டைக்காரன். இனிமேல் நான் சண்டை கட்ட மாட்டேன், விடு. என்னமோங்க, நாங்கள் இப்படித்தான் சண்டை கட்டிப்போம். ஆனால் 2 பேரும் சமாதானம் ஆயிடுவோம், 2 பேரும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். ஏன்டா ஜிஞ்சர்? ஆமாம் ஃப்ளஃபி. வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? 2 பேர் இப்படித்தாங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரிங்க. ஆனால் பயங்கர ரொம்ப பாசமானவங்க. சண்டை கட்டுவாங்க, ஆனால் அப்போவே சேர்ந்துருவாங்க. உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குதா? கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இவங்களை வச்சு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். பாருங்கள், பார்த்து ரசிங்க, சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க. பை பை.